ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் வருடம் பராபவ வருட பலன்களை பற்றி பார்க்க போறோம். முதல்ல பராபவ வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம், ஆங்கில மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 அன்றும், தமிழ் மாதம் சித்திரை 1ஆம் தேதி அன்றும் பிறக்குது. முதல்ல பராபவ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி, அவமானம், குறைபாடு இது எல்லாற்றையும் சரி செய்து ஒரு முயற்சியை கொடுக்கக்கூடிய, முயற்சி மூலமா வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல மேஷ ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிறாரு. ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் கொடுக்க போறாரு. முதல்ல லக்னம் எங்க இருக்காரு அப்படின்னா ரிஷப லக்னத்துல இருக்கிறாரு. ரிஷபத்துல இருந்து 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 12ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க, 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன், சனி பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கார். மாந்தி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்பேற்பட்ட பராபவ வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஓட ஆரம்பிச்சா ஓடிக்கிட்டே இருப்பேன், ஓய்வெடுக்குன்னு உட்காந்துட்டேன் அப்படின்னா உதைச்சாலும் எந்திக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு வாய் பேசுறதுக்கு முன்னாடி கைதான் பேசும். ஏதாவது அலுவலகத்துல ஏதாவது பேசும்போதோ இல்ல உங்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் போதோ கோவிச்சுட்டு வந்துருவீங்க. கோபம் உங்களுக்கு தொட்டன வந்துடும். அப்படி வரும்போது மறுபடியும் வேலைக்கு போய் சேரணும்னா உங்களை கெஞ்சி கேதறி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த வேலைக்கே போவீங்க. அது எத்தனை நாள்னாலும் வீட்டுக்குள்ளே கிடப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் அதே மாதிரி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களை சொல்லலாம். வேலைக்கு போக ஆரம்பிச்சா ஓடிக்கிருப்பேன், ரெஸ்ட்ங்கிறதே கிடையாது. உங்களுக்கு முதலாளியோட விசுவாசம், உங்களை நம்பி என்ன பொறுப்புனாலும் ஒப்படைக்கலாம் அப்படின்னு உங்கள் மேலே முதலாளி ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆள்னா அது நீங்க தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமா இருக்குது. ஒவ்வொரு வகையிலுமே யோசிச்சு ஒரு முன்னேற்றத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு இது வரைக்கும் நம்ம எதுவும் சேவிங் பண்ணினாலும் இனிமே நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இந்த காலகட்டத்துல. முக்கியமா நான் சொல்றது பொது சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு, அதாவது ஒரு பொது வெளியில ஒருத்தர் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிருக்காங்க, ட்ரஸ்ட் மூலமா நல்லது பண்ணிக்கிருக்காங்க, இல்ல ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஊராட்சி மன்ற தொகுதியில இருந்து ஒவ்வொரு சின்ன தொகுதியில பெரிய தொகுதி வரைக்கும் நான் எலெக்ஷன்ல நிக்கணும், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறப்பம்சமான வருடமா இருக்கு. அனைத்து வகையிலையும் வெற்றியை கிட்டும் அவங்களுக்கு. தோல்விப்பட்ட இடத்துல எல்லாம் வெற்றி கிடைக்க போகுது அவங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு பொது சமுதாய அந்தஸ்துல உள்ள ஒரு பதவி உள்ள பர்சன்களுக்கு எல்லாம் செம்மையா இருக்க போகுது. அதே மாதிரி ரொம்பவே முக்கியமான விஷயமா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 9ஆம் இடத்துல இருக்கிற ஒரு பாக்கியஸ்தானம், தந்தை வழி சொத்து, உயிர் சொத்து அனைத்தும் கிடைக்க போகுது. தந்தை வழி மூலமா ஒரு மரியாதை கிடைக்க போகுது. திருடு போன பொருட்கள் எல்லாம் கிடைக்க போகுது. காணாம போன பர்சன் மறுபடியும் திரும்ப வர போறாங்க. அவங்க யாரானாலும் இருக்கலாம், சின்ன குழந்தைல பெரியவங்க சின்னதா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணே தெரியாது, ஆனா எப்படினாலும் அவங்கள மீட் பண்ணிடுவீங்க, உங்களை தேடி வந்துருவாங்க. ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பொருள்ல மிஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருந்து மிஸ் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் இந்த வருடம் யார் மூலமாவது உங்களுக்கு கிடைக்க போகுது. யார் மூலமாவது உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு அந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கு போது. குலதெய்வ தொடர் பரிபூரணமா இருக்கு. எதை தவறுனாலும் தவறுவீங்க. குலதெய்வ அருள கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே மாட்டீங்க. குலதெய்வத்தோட வழிபாடு மிஸ் பண்ணவே மாட்டீங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா சூப்பரா இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது திடீர் அதிர்ஷ்டம். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. லாட்டரி சீட் வாங்குறவங்களுக்கு அது மூலமா அதிர்ஷ்டம் வரப்போகுது. இதற்கு முன்னாடி நீங்க பண்ணிருப்பீங்க, அதாவது எதையுமே எதிர்பாராத ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருப்பீங்க. இந்த வருடம் எப்பேற்பட்ட வருடம்? உங்கள் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான பலனை தரக்கூடிய வருடம். அப்படி இருக்கும்போது நீங்க நற்பலன்கள் பண்ணியிருக்கும் போது அதே நற்பலன்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமா உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் இதனுடைய சிறப்பம்சம்.
அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல போறது, வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தாமதமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் குண்டை சுட்டிகளே குதிரை போட்டுன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் தான் வெளிநாடு போய் வேலை பார்க்க நினைப்பீங்க. ஆனா அது கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குது. ஆனா கண்டிப்பா நீங்க போவீங்க. ஒரு முதல்ல ஒரு 4 மாதம் ஏதாவது ஒரு வகையில ஒரு எப்படி சொன்னா தாமதத்தை கொடுக்கும். இந்த பராபவ வருடத்துல நாள் இரவேவும் நீங்கள் எழுந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல மா, பலா, வாழை மற்றும் வாசனை பூக்கள் மற்றும் கண்ணாடி, இது ஒரு ஒரு முடிஞ்சளவு கையில இருக்கிற ஒரு பணம், இதை எல்லாத்தையும் வைத்து காலையில அந்த பொருட்கள் மேல்தான் உங்க கண்ணே விழிக்கணும். அதான் நீங்க முதல் பார்வையா அதைத்தான் பார்க்கணும். அதற்கு அப்புறம் சமையல் அறுசுவை உணவு செய்யணும். உங்களால முடிந்த ஒரு சின்ன சின்ன அளவான அரிசுவை உணவு செய்யணும். அன்னைக்கு அது சாப்பிடணும். இதன் மூலமா ஒரு பெரிய ஒரு புது உற்சாகத்தையும் புது தொடக்கத்தையும் கொடுக்குது. அனைத்து வகையான சமநிலை தன்மையையும் நம்ம இந்த காலத்துல சரி பண்ணிடலாம். முதல்ல முக்கியமான விஷயமா கர்ம வினை, அதாவது இதற்கு முன்பு நம்ம பண்ண கர்மா இந்த வருஷம் நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் இந்த பராபவ வருடத்துல மிக முக்கியமானது. இதற்கு முன்பு நம்ம நல்லது பண்ணியிருந்தோம்னா ரெட்டிப்பு லாபம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம சிறு பாதிப்பு வரையாகனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்னா அதுல நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்ன மாதிரி புரிதலோட பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம மேல ஒரு தவற விலக்கி ஒரு நற்பலன்கள், நீ இந்த கரெக்ட் மாறு, நீ இந்த அளவு இந்த தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து நம்மளை திருத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த வருடம் நம்மளுக்கு கிடைக்குது பராபவ வருடத்துல. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கடவுளின் அருள் பரிபூர்ணமா இருக்கும்.